அனைவருக்கும் வணக்கம். இது சேலம் மாவட்டம் குளத்தூர் என்னுடைய நண்பர் அவருடைய இல்லத்தில் எங்களுக்காக விருந்துக்காக செய்யக்கூடிய ஒரு மசாலா. எங்களுடைய அம்மா அந்த மசாலாவை ரெடி பண்ணுறாங்க. இது வந்து நாட்டுக்கோழிக்கானது, கடையில் வாங்காமல் இங்கே உள்ள பொருளை வச்சு அவங்க பயன்படுத்துறதுக்காக செய்யக்கூடியது. இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இடிக்கிற களத்தில் இறங்குறது மருத்துவர் யாழினி பிரியா அவர்கள். இவர்கள் ஏன்முறை மருத்துவர். இவர்கள் பாருங்கள், அவங்க எப்படி இதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த உழைக்க தூக்க முடியலங்கிறது அதில் பெரிய விஷயம். ஏன்னா அம்மா சாதாரணமாக அதை தூக்குனாங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறையெல்லாம் எவ்வளோ மாறி இருக்குது, எதிர்காலத்தில் நம்மளுடைய சந்ததி எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யுவராணி அவர்கள் இப்பொழுது வந்து இடிப்பாங்க. அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க, உலக்கையை தூக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க போல். நன்றி, வணக்கம். இந்த மசாலா மிக முக்கியமானது. உடம்புக்கு அவ்வளவு எல்லா விதங்களிலும் பலன் தரக்கூடிய சத்து உள்ள ஒரு மசாலா இது. நன்றி, வணக்கம். இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிக்கான மசாலா. இதில் மீனுக்கும் இதில் வந்து எடுத்துப்பாங்க. எப்படின்னா, ஒரு சிலர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைச்சி பாதியாக எடுத்துக்கிட்டு அடுத்தது மீனுக்கு சேர்த்துருவாங்க. இது எல்லாமே கையால் செய்கிறதுனால இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு சொல்ல வேணாம். நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு இது சமைக்கும்போது இதில் சில விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே சமைக்கிறது பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு இல்லை, விறகு அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். அதுதான் நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உலக்கையால் அதை நல்லா தூளாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து திரும்பியும் அது நல்லா பதமாக பயன்படுத்துறதுக்காக, சாந்தா ஆக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ வலிக்காமல் ஏற்கனவே டேபிளில் இருக்கும் மிக்ஸி, அதில் போட்டு ஒரு சில நிமிடங்களில் செஞ்சுருவாங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கை வலி, கால் வலி, கழுத்து வலி எந்த வலியும் இல்லை. காரணம் அவங்க டெய்லி செய்கிற இது மாதிரியான உடற்பயிற்சிகள். இப்போ இது எல்லோரும் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான வலி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை யாரும் நம்ம செய்ய தவிர்க்கிறோங்கிறத விட தெரியாது அப்படின்றது தான். பாரம்பரியமான ஒரு முறையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். காவேரி ஆற்று சிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க. இது மசாலா கலந்து இப்போ தான் குழம்பு கொதிக்க வச்சுருக்காங்க. விறகு அடுப்பில் செய்கிறது தான் அது. இது பழங்கால முறை தான். இதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா மிக கம்மியாக பயன்படுத்தினது, எண்ணெய் இருக்காது. சாதாரணமாக வீட்டில் ஓப்பனில் செய்யக்கூடிய குழம்பு இது.